وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கருணையால் இந்த குவைத் மண்டலம் தலைமை மருத்துவத்தில் தாய்கள் பயிற்சியை நிறைவு செய்துவிட்டு அதன் பின்பு மார்க்கம் விஷயமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையும், இரண்டாவதாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு யூதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உண்டான ஒரு தவறான அவதூறான ஒரு செய்தியை பரப்பியதையும் பேச வேண்டும் என்ற நோக்கத்திலும் தாவா பணியே தலையாய பணி என்ற தலைப்பில் உங்கள் முன்னால் உரையாடலாம் என்று ஆசைப்படுகின்றேன். முஸ்லிம்களாக வாழக்கூடிய நமக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றான். அந்த குர்ஆனில் பிறப்பிக்கக்கூடிய அந்த கட்டளையை நாம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தோமேயானால் அது இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு உண்டான சிறப்பையும் அவர்களுக்கு வழங்கிய சிறப்பிற்கான காரணத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர் துமினூன பில்லாஹ். மனித குலத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். இது முதல் கேரண்டி. நம்ம தான் முன்னாடி எத்தனையோ சமுதாயங்கள் தோன்றிருக்கிறார்கள். சில பேர்கள் தோன்றிருக்காங்க ஆறு சமுதாயம், சமூக சமுதாயம், இப்படி எத்தனையோ விதமான சமுதாயங்கள், எத்தனையோ விதமான நபிமார்களுக்கு பின்னாடி கூட்டங்கள் உண்டாயிருக்கிறார்கள். அப்படி மனித குலத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட சமுதாயங்களிலே மிகச்சிறந்த சமுதாயமாக இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயம் சிறந்த சமுதாயமாக இருக்கிறார்கள். மிகச்சிறந்த ஒரு சமுதாயமாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு என்ன காரணத்தினால் அவர்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறாங்க? தஅமருன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர். நன்மையான காரியத்தை அவர்கள் செய்வார்கள், அதை பிறருக்கு ஏவுவார்கள். தீமையான காரியங்களை விட்டு அவர்கள் விலகுவார்கள், பிறரையும் விலகுவார்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த சமுதாயத்திற்கு மட்டும் இது கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? இப்படி ஒரு தனி சிறப்பை இந்த மனித சமுதாயத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட இந்த சிறந்த ஒரு சமுதாயம் எல்லாம் சொல்றாங்க. அதை இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு மட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன, தேவை என்ன என்னவென்றால், இதற்கு முன்னாடி எத்தனையோ இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மக்களுக்கு இஸ்லாத்தை போதிப்பார்கள், தாவா பணி செய்வார்கள், அழைப்பு பணி செய்வார்கள். அவர்களுக்கு வேதம் வரும், அந்த வேதத்தை மக்கள் முன்னால் சமர்ப்பிப்பார்கள். அந்த நபி மரணித்து விட்டால் அடுத்து அந்த மக்கள் தாவா செய்ய மாட்டார்கள். அதற்கப்புறம் வேற ஒரு நபி அங்க வந்துவிடுவார். அந்த சட்டத்தை திருத்துவதற்காகவும் அவர்கள் எதையெல்லாம் மாறு செய்திருக்கிறார்களோ அதுல சரி எது என்பதை சுட்டி காட்டுவதற்காகவும் அந்த காலியான இடத்திற்கு வேற ஒரு நபி வந்து விடுவார். அந்த நபி அவருக்கு வேதம் வரும், அவர் அந்த மக்களுக்கு தாவா செய்வார், சத்தியத்தை எடுத்து சொல்வார், ஒரு இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்வார். இப்படி அந்த நபி செய்து கொண்டிருப்பார். அந்த நபி மரணித்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வேற ஒரு நபி வந்து விடுவார். அந்த மக்களுக்கு தாவா செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட கிடையாது. அந்த மக்கள் தாவாவும் செய்ய நபிமார்களோடு ஒட்டி இருந்த ஒரு சில பேர் வேண்டாம், அவர்கள் அந்நி உண்ணியமா இருக்கக்கூடிய ஒட்டி இருக்கக்கூடிய சில சகோதரர்களுக்கு வேணா எடுத்து சொல்லியிருப்பாங்க ஒழிய அது அவர்களுக்கு கடமையாக ஆக்கப்படவில்லை. நபிமார்களுக்கு தான் கடமையாக்கப்படுகிறது ஒழிய ஒரு இறைவனுடைய அந்த செய்தியை எடுத்துச் சொல்வதும் அந்த ஒரு இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற கொள்கை பிரகடனத்தை வெளிப்படுத்துவதும் நபிமார்களுக்கு தான் கட்டளையிடப்பட்டிருக்கிறது ஒழிய அந்த நபி போனதுக்கு அப்புறம் வேற ஒரு நபி வந்துடுவார். அந்த இடத்துல வந்து அவர் அழைப்பு பணி செய்ய ஆரம்பிச்சிருவார். இது முந்தைய நபிமார்களுடைய வரலாறு. இப்படித்தான் எல்லாத்துக்கும் இருந்தது.
ஆனா இந்த சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்பிய பின்னாடி இதற்கு பின்னாடி ஒரு நபி வர வேண்டிய தேவை இல்லை. இதற்கு பின்னாடி ஒரு நபி வர மாட்டார். ஏனென்றால் அந்த நபியோடைய முகமது நபியோடைய இந்த மார்க்கம் முழுமை பெற்று விட்டது, இந்த மார்க்கம் நிறைவாகி விட்டது. இந்த மார்க்கத்திற்கு பின்னாடி புதிதாக ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் யாருக்கும் தேவை கிடையாது. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அல்லாஹ்வே இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி விட்ட காரணத்தினால, இந்த தூதரின் மூலமாக நிறைவுபடுத்தி விட்ட காரணத்தினால இதற்கு பின்னால் எந்த ஒரு நபியும் வர வேண்டிய அவசியமும் கிடையாது, தேவையும் கிடையாது. ஏன் மார்க்கம் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு நம்மகிட்ட இருக்கு. முழுமையாக்கப்பட்ட அந்த வேதம், பாதுகாக்கப்பட்ட அந்த வேதம் முழுமையாக நம்ம கையில இருக்கு. நம்ம சமுதாயம் வந்து இந்த திருக்குர்ஆனை பாதுகாப்பதற்கு அவர்கள் செய்த வழியோ அவ்வளவு அபரிமிதமான வேலை செஞ்சாங்க. சுற்றக்கூடாது, யாரும் படுத்தக்கூடாது, யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, இப்படி எல்லாம் வச்சு பட்டு துணிகளை சுத்தி கீழே உட வச்சு குட்டிகளை வச்சு அப்படி அழகா என்ன செஞ்சாங்க, பாதுகாத்து நம்ம கையில வந்து ஒப்படைச்சு போயிட்டாங்க. இந்த குர்ஆனை வந்து யாரும் எதுவும் செய்யாத அளவுக்கு அவர்களும் படிக்கல, மற்றவங்களையும் படிக்க விடல. குர்ஆனை படிச்சா குர்ஆன் வீணா போயிடுறேன், குர்ஆன் அழுத்து படிச்சு எழுத்து மறந்து இப்படி நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. அப்படியே அழகா நம்ம கொண்டு வந்துட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் திருக்குர்ஆன் அப்படியே வந்து கொண்டு இருக்கிறது. இந்த குர்ஆன் வாழையடி வாழையா வந்து கொண்டு இருப்பதனாலும் இது கியாமத் நாள் வரைக்கும் சென்று கொண்டு இருக்கும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனையும் பாதுகாக்கப்பட்டு அதுவும் வாழையடி வாழையா போய் ஹதீஸ்ல வழங்காது, குர்ஆன்ல வழங்காதுன்னு நாயகமார் என்ன செஞ்சாங்க, மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க, வீணாக்கிடுவாங்க, உடனே தெரியாம படிக்க தெரியாம உடனே கீழே போட்டுருவாங்க சொல்லி என்ன செஞ்சாங்க, அது நல்லா பத்திரப்படுத்தி நம்ம கையில ஒப்படைச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஏகத்துவ புரட்சி ஏற்பட்டதுக்கு அப்புறம் குர்ஆனும் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், அதை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், வஹீயை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த கொள்கை பிரகடனம் மக்கள் மத்தியில வெளிப்பட்ட உடனே இந்த குர்ஆன் ஹதீஸினுடைய தேடல், குர்ஆன் ஹதீஸை ஆராய வேண்டும், குர்ஆன் ஹதீஸை சிந்திக்க வேண்டும் என்ற ஆவல் மக்கள் மத்தியில் அதிகமாக பரவி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இது வந்து இந்த சமுதாயத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. இதற்கு முன்னாடி குர்ஆனை படிக்கணும், வேதத்தின் அடிப்படையில் செயல்படணும், மக்களுக்கு போதிக்கணும், வேதத்தை படிக்கணும், வேதத்தின் அடிப்படையில் செயல்படணுங்கிறது மட்டும்தான் அந்த மக்களுக்கு உள்ள கட்டளை. அதை பிறருக்கு எடுத்து சொல்வதோ எடுத்து போதிப்பதோ அவங்களுக்குள்ள கட்டளை கிடையாது. இந்த சமுதாயத்திற்கு மாத்திரம் பிரத்யேகமா அல்லாஹ் சொல்றான், நீங்க சிறந்த சமுதாயம் இருப்பது காரணம் என்ன, நீ நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம சிறந்த சமுதாயம் ஒழிய மற்றபடி அவர்களுக்கு நம்மளுக்கு எந்த வித்தியாசம், மனிதன்கிற அடிப்படையில, உறுப்புங்கிற அடிப்படையில, பகுத்தறிவுங்கிற அடிப்படையில எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அவங்க சிந்தித்து செயல்படுற அந்த விதத்துல கூட வித்தியாசம் இருக்க முடியாது. மனிதன் என்ற அடிப்படையில அவர்களுக்கு நம்மளுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. அல்லாஹ் சிறப்பிச்சு சொன்னது ஒரே ஒரு காரணம் இதுதான், மார்க்க விஷயங்கள்ல நன்மையான காரியங்களை செய்து பிறருக்கு நன்மையை ஏவ வேண்டும், தீமையான காரியங்கள் வந்து விலகி பிறருக்கு தீமையை விளக்க வேண்டும், தடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான காரணம். இன்னைக்கு அந்த பணியை நாம் எப்படி செய்து கொண்டிருக்கின்றோம்? இந்த சமுதாயத்திற்காக, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்திற்காகவே அல்லாஹ் ஒப்படைத்த, அவர்களுக்கு மட்டுமே ஒப்படைத்த இந்த அழைப்பு பணியை, இந்த தாவா பணியை நம்முடைய மக்கள் எப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள்? இதற்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்களானால் மார்க்கத்தை படித்தவங்க ஊருக்கு ஒரு ஆளும் இருப்பாங்க, மார்க்க அறிஞர் அந்த ஊருக்கு சம்பளம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஊர்ல மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சவங்க இருந்தாங்களா, அப்படி யாராவது பழகி இருந்தார்களா, மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்களா, மார்க்கத்தை பத்தி ஏதாவது டிஸ்கஷன் பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடக்குமா? ஆலிம்ஸ் அவர் வாயில வந்ததுதான் மக்களுக்கு சும்மா பிரச்சனை பண்ணுவார். விடாஜிரவுல கூட்டம் போட்டு அவருக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லுவார், அவருக்கு என்னத்தை ஓதி கொடுத்தாங்களோ படிச்சு கொடுத்தாங்களோ அதையெல்லாம் மக்களுக்கு சொல்லுவாரு. இந்த மாதிரி வருஷத்துக்கு 2 தடவை அவர் மீனாவது வந்து விட்டா அந்த மார்க்கத்தை சொல்லுவாங்க. அவருக்கு தெரியும் என்னது மார்க்கம் என்ன தெரியுமோ, அவர் என்ன மதுரப்பு கிதாபுகள் இருந்து அந்த சிற்று குப்பை சட்டங்கள் இருந்து என்னத்தை படித்தாரோ அதை மக்களுக்கு சொல்லுவார். இதை தவிர மார்க்கம்னு சொல்லக்கூடிய ஒரு பணி எங்கேயாவது நடந்துச்சா? நடக்க கிடையாது. ஆலிம்சார் மட்டும்தான் மார்க்கம் தெரியும். ஊரில் இருக்கக்கூடிய மோதினாரு கூட தெரியும், அவருக்கு வாங்க சொல்றதுன்னு தெரியும். அந்த வாங்கி என்ன அர்த்தம் மட்டும் தெரியாது. வாங்க சொல்றீங்களப்பா அதுக்கு என்னப்பா அர்த்தம் மட்டும் தெரியாது. அல்லாஹ் அதுக்கு முன்னாடி மார்க்கத்துல வந்து முட்டிய கவராக்கி, மார்க்கத்துல விதவிதமான விதத்துகள், மார்க்கத்துல வந்து மூடத்தனமான காரியங்கள் அத்தனையும் மார்க்கம் என்று கொண்டு வச்சிருக்கார்கள். அழைப்பு பணி இந்த சமுதாயத்துல வந்து தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு அழைப்பு பணி என்ன செய்ய கிடையாது, மக்கள் மத்தியில் செய்யப்படவே கிடையாது. மக்கள் எல்லாம் வாழையடி வாழை, எங்க அப்பம் பாட்டம் முஸ்லீமும் நாங்கள் முஸ்லீமும், எங்க தாய் தப்பம் முஸ்லீமும் நாங்கள் முஸ்லீமும். ஆனா அவர்களால் இஸ்லாம் வந்தார்கள். நம்ம இந்தியாவில் வாழக்கூடியவர்கள் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தது கொள்கை கோட்பாடு வரைக்கும் வந்தாங்களா? இந்த வேதம் வந்து மற்ற வேதத்தை விட சிறந்ததாக இருக்கிறது, இந்த கொள்கையும் மற்ற கொள்கையோட சிறந்ததாக இருக்குது, அப்படி யாராவது இஸ்லாத்துக்கு வந்தாங்களா? அதுவும் கிடையாது. அவர் அங்கு இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தீண்டாமை தான் முதல் காரணம். நம்மள மனிதனாக பார்க்க மாட்டேங்கிறார்கள், நம்மள மனிதன் இனத்துல சேர்க்க மாட்டேங்கிறான், நம்ம சுட்டா தீட்டுங்கிறான், நம்ம ரோட்ல நடக்க முடியல, தோல்ல சுண்ட போட முடியல, செருப்பு போட முடியல, பெண்கள் ஜாக்கெட் அணிய முடியல, பெண்கள் சட்டை போட முடியல, இப்படி நம்மளை இழிவுபடுத்துறானே, கேவலப்படுத்துறானே என்று சொல்லி இதை விட அவங்க நல்லா இருக்கிறாங்களே, வியாபாரத்துல நேர்மையா இருக்கிறாங்களே, கொடுக்கல் வாங்கல கரெக்டா இருக்கிறார்கள், இதை பார்த்துதான் அன்னைக்கு வாழ்ந்த மக்கள் இஸ்லாம் நோய்க்கு வந்தார்களே ஒழிய நம்மளுடைய பிரச்சாரத்தின் மூலமாக வர கிடையாது. நம்மளுடைய அழைப்பு பணி இப்படித்தான் நடந்துச்சு. இதுவும் ஒரு அழைப்பு பணி தான்.
இப்படி நம்ம நேர்மையாக நடக்கிறது, சகோதரராக இருப்பது, இதுவும் மக்கள் இஸ்லாத்தின் பால் இருக்கக்கூடிய ஒரு பணி. ஆனா மக்களுக்கு கொள்கை ரீதியாக சொல்லக்கூடிய பணி நடந்ததா? கொள்கையை எடுத்து சொல்லி அவர்களுடைய கொள்கை தவறு என்று சொல்லி தப்பு என்று விமர்சனம் செய்து அப்படி ஒரு பணி அங்க நடந்ததா என்றால் நடக்க கிடையாது. அந்த அரபு நாட்டில் வந்த வணிகர்கள் அவர்களுடைய நேர்மையான வியாபாரத்தின் மூலமாகவும் அவர்கள் இருந்து அந்நியமான பாசத்தின் மூலமாக ஒரு தட்டில் உட்கார்ந்து 4 பேர் சாப்பிடுறாங்க, அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, கை கொடுக்குறாங்க, தலான் சொல்லிக்கிறாங்க, பரஸ்பரம் பழகி கொள்கிறார்கள், தொழுகையில ஒன்னா நிற்கிறாங்க, சகோதரராக இருக்கிறாங்க, யாரையும் தனித்து ஒதுக்க மாட்டேங்கிறார்கள். அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட்ல தான் இஸ்லாம் வளர்ந்ததே ஒழிய அதுக்கப்புறம் வகாபிகள் என்று சொல்லி அந்த அகல ஹதீஸ் என்று சொல்லி ஒரு சில கூட்டங்கள் உருவானார்கள். அவர்கள் மூலமா 400 வருஷத்துக்கு முன்னாடி 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சு இஸ்லாம் ஓரளவுக்கு வளர்ந்துச்சு. அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் தமிழகத்தை பொறுத்தளவு இந்தியாவை பொறுத்தளவுக்கு இஸ்லாம் என்பது இந்த அடிப்படையில தான் அழைப்பு பண்ணவர்கள் இருந்தே ஒழிய குர்ஆன் ஹதீஸை மக்களுக்கு போதிக்க வேண்டும், குர்ஆனுடைய சட்டத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா ஆலிம்சா தவிர அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தொழுகையினுடைய சரியான உச்சரிப்புகள், ஓதுதல்கள், அவருடைய ருக்குன்கள், சஜதாக்கள் எதுவுமே முறையா தெரியாது. இப்படித்தான் வளர்க்கப்பட்டார்கள், வளர்க்கப்பட்டார்கள். குர்ஆனை தமிழ்ல படிப்பதற்கு தமிழை முன்னும் தர கிடையாது. இந்த குர்ஆன் தமிழ்ல படிங்க, அந்த பாத்தையை காவிய பாத்திட்டாங்க. குர்ஆனை தமிழ்ல மொழிபெயர்க்க கூடாது, குர்ஆனை தமிழ்ல படிக்க கூடாது, இது காபிர்களுடைய பாத்தை அப்படின்னு சொல்லி அரபு மொழியிலேயே வச்சிருந்து ஏன் அந்த இருக்கக்கூடிய 1-2 ஆலயமார்கள் அவர்கள் இருந்து மக்களை மார்க்க மக்களுக்கு தெரிந்து விட்டா நம்மளுக்கு குழப்பம் இல்லாம போயிடும், நம்மளுக்கு வேலை இல்லாம போயிடும் என்று உணர்ந்த அவர்கள் எந்த சமுதாயத்தை அல்லாஹ் சிறந்த சமுதாயம் சொல்றானோ, எதற்காக அந்த சமுதாயத்திற்கு சிறந்த சமுதாயத்தை பட்டத்தை கொடுக்கிறானோ அந்த வேலையை அவர்கள் செய்ய கிடையாது. அதனால இஸ்லாம் ரொம்ப பின்தங்கிய நிலையில, ரொம்ப மங்கிய நிலையில போயிட்டே இருந்துச்சு. அதுவும் இல்லாம இந்தியாவை பொறுத்தளவுக்கு சூழ்ச்சி செய்யுது. அந்த RSS காரர்கள் சூழ்ச்சி செய்து முஸ்லீம்கள் அதிகமா இருக்கக்கூடாது, மெஜாரிட்டியா இருக்கக்கூடாது என்பதற்காக இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் துண்டு போட்டு விட்டார்கள். முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா இருந்தால் அவங்களுக்கு மார்க்கெட் அடிப்படையில் முஸ்லீம்கள் கிடையாது. ஆனால் ஒரு முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா இருந்தால் அவர்களுடைய அந்த கொள்கை அவர்கள் அந்யோன்யமா பழகிறது, இதுவே மக்களை ஈர்த்து விட, இதுவே இஸ்லாத்தை நிறைய பேர் சேர்ந்து அவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்மளை விட கிடையாது, முஸ்லீம்களை விட கிடையாது. அது 800 வருஷம் ஆண்டான்னு சொல்றாங்க, அந்த ஆண்டவன் என்னத்தையும் ஆண்டுட்டு போயிட்டான ஒழிய அதை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்க ஒழிய வேற ஒரு காரியமும் நடக்க கிடையாது. ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏகத்துவம், இந்த ஓரிரை கொள்கை, இந்த சத்திய முழக்க மக்கள் மத்தியில் செல்றதுக்கு அப்புறம் தான் அழைப்பு பண்ணிட்டா என்ன, இது யாருக்கு உரிய பொறுப்பு, இது யாரு செய்ய வேண்டும், நபிமார்கள் மட்டும்தான் இதை செய்ய வேண்டுமா, ஆலிம்கள் மட்டும்தான் இதை செய்ய வேண்டுமா அப்படின்னு ஒரு விவாத பொருளா ஆக்கப்படுகிறது. ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் இது இந்த சமுதாயத்தின் மீது சுமத்தப்பட்ட ஒரு பொறுப்பு, இந்த சமுதாயத்தின் மீது சுமத்தப்பட்ட ஒரு கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையில, இறுதி ஹஜ்ஜில அந்த பல லட்சக்கணக்கான சஹாபாக்களை ஒன்றாக வைத்துக் கொண்டு அவர்கள் சொன்னார்கள், அன்னி வளவு ஆயா, என்னிடமிருந்து கிடைக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தாலும் அந்த பிறருக்கு நீங்கள் எடுத்து சொல்லி விடுங்கள், அதை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள், அது பிரித்து எதுக்கு பார்க்காதீர்கள். உங்களுக்கு தெரியுமா ஒரு செய்தி, நான் சொன்னதா ஒரு செய்தி உங்களுக்கு கிடைச்சா அதை நீங்க அடுத்த ஆள் கொண்டு போய் சேர்த்துடுங்க, சொல்லிடுங்க. குர்ஆனே அல்லாஹ் விட்டான்னு சொன்னான், நீங்க சிறந்த சமுதாயம் நன்மையை ஏவுங்க, தீமை எப்படி தருங்க, நன்மை என்று உங்களுக்கு இதெல்லாம் தெரிகிறதோ, குர்ஆன் ஹதீஸின் மூலமாக நன்மை என்று எதையெல்லாம் நீங்கள் விளங்குகிறீர்களோ அதையெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் நீங்கள் சேருங்கள். தீமை என்று குர்ஆன் ஹதீஸ் எதையெல்லாம் சுட்டி காட்டுகிறதோ அது இந்த உலகத்தில் எவனும் இதுவரைக்கும் நல்லதுன்னு சொன்னது கிடையாது, இனிமே நல்லதுன்னு சொல்ல போனது கிடையாது. குர்ஆனிலையும் ஹதீஸிலையும் எது எல்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியது, மனித சமுதாயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது, மனித சமுதாயத்திற்கு ஒத்தே வராது என்று எந்த சட்ட திட்டங்கள் எல்லாம், எந்த பொருள்கள் எல்லாம் கூடாது, ஹராம் என்று இஸ்லாம் சொல்லிவிட்டதோ அது மனித சமுதாயத்திற்கு ஒருபோதும் ஒரு காலத்திலையும் நன்மையை தராது. இடையே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் யார்? அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான அந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு உரிய மார்க்கம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்திலிருந்து அப்படி ஒரு அழகான கொள்கைகளையும் சட்ட திட்டங்களையும் மக்களுக்கு நம்ம செய்ய கிடையாது, சரியான முறையில் போதிக்க கிடையாது. இது இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, எல்லா நாட்டிலும் இதுதான் நிலைமை. குர்ஆன் ஹதீஸினுடைய பேசுற என்ன செய்ய கிடையாது, மக்கள் மத்தியில பிரச்சாரம் சென்று அடையவே கிடையாது. அரபு நாடுகள் எடுத்துக்கிறங்க, அரபு நாடு ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் எடுத்துக்கிறங்க, அவர்களுக்கு தாய்மொழியில் அரபி குர்ஆன் இருக்குது. அவருடைய தாய்மொழி சாதாரணமா பேசக்கூடிய லோக்கல் லாங்குவேஜ் என்ன இருக்குது, குர்ஆன் இருக்கிறது. லோக்கல் லாங்குவேஜ் ஹதீஸ் இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் கம்ப்யூட்டர் யுகம் ஆகி போயிடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச இஸ்லாம் அவனுக்கு தெரியாது. நீங்க இதையெல்லாம் இஸ்லாம் என்று தெரிந்து வைத்திருக்கிறீர்களோ, இன்னைக்கு இதையெல்லாம் நீங்க இஸ்லாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த இஸ்லாம் இன்னைக்கு நீங்க கண்ணால பாக்குறீங்க, அவர்களுக்கு தெரிய கிடையாது. அந்த சட்டத்திட்டங்கள் அவங்களுக்கு விளங்க கிடையாது. அவர்களுக்கு மத்தியிலே இப்படி பிரச்சாரம் நடந்தா, அழைப்பு பண்ணி நடந்தாலும் கிடையாது. ஒன்னு ரெண்டு பேர் அந்த காலத்துல அறிஞர்களாக இருந்தாங்க, அவங்களுக்கு போட்டு போந்துட்டு போயிட்டாங்க ஒழிய அவர்கள் என்ன சொன்னார்கள், சரியாக சொன்னாங்களா, இது சரிதானா, இது இருக்குதா இல்லையான்னு பார்க்க கிடையாது. இப்னு தைமியா, முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் இப்படி போன்ற அறிஞர்கள் பேர சொல்றாங்க, உசைமீன் இப்படி யாரை சொல்றாங்க,
இவர்கள்லாம் சொன்னது என்ன? எதன் அடிப்படையில் செய்கிறார்கள்? இவர்கள் பெரிய அறிஞர்கள் ஷேக் அப்படின்னு போயிடுவாங்க. அவங்க என்னத்தை சொன்னாங்கன்னு இன்னைக்கு விளங்குற மக்களுக்கு தெரியுதா? அதனால இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அந்த எழுச்சி இருக்கிற தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய அந்த விழிப்புணர்ச்சி இருக்கிற குர்ஆன் ஹதீஸுடைய தாக்கம் இந்த அரபு நாட்டில் இதுவரைக்கும் ஏற்பட கிடையாது. இன்னும் சில பேர் தோன்றினார்கள். அவங்க எப்படி சொன்னாங்க? ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், ஆட்சி தான் முதல் இலக்கு, இஸ்லாமிய நாடை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய நாட்டில் உள்ள புரட்சியை உண்டு பண்ணி இஸ்லாமியர்களை கொண்டு ஒழித்தார்களே ஒழிய அங்கே இஸ்லாத்தை அவர்கள் போதிக்கவே கிடையாது. இஸ்லாமிய அரசாங்கத்தை உண்டாக்க போறோம், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உண்டாக்க போறோம் எங்க போய்? இஸ்லாமிய நாட்டுல, முஸ்லீம் வாழக்கூடிய நாட்டுல, முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாட்டுல, மெஜாரிட்டிய அதிகமாக வாழக்கூடிய நாட்டுல இவங்க இஸ்லாத்தை உண்டாக்க போறோம், இஸ்லாமிய நாட்டை உண்டாக்க போறோம்னு சொல்லி உள்ளக போனவங்க என்ன செஞ்சாங்க? முஸ்லீம்களை தான் கொண்டு ஒழித்தார்களே ஒழிய இவங்க இஸ்லாமிய ஆட்சியும் உண்டாக கிடையாது, இஸ்லாமிய நாட்டில் உள்ள மக்களையும் பாதுகாக்க கிடையாது. இப்படித்தான் உலகளாவிய அளவில் என்ன செஞ்சுக்கிறது? அழைப்பு பண்ணி சென்று கொண்டிருக்கிறது. ஆனா அந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த ஏகத்துவ கொள்கை, இந்த சத்திய கொள்கை மக்களுக்கு தெரிந்ததுக்கு அப்புறம் அழைப்பு பண்ணி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம கோயிட் எடுத்துக்கிறோம். நீங்க இந்த கோயிட் மண்டலத்துல இன்னைக்கு கரண்ட் ரேட்டா ஒரு மாசத்துக்கு 120 ஏக்கர் தாவா நடக்குது. யாராம இருக்க முடியுமா? நிர்வாகிகளுக்கு சரியான கரண்டான பட்டியல் நம்ம போனவங்க எங்க போறாங்க அங்க போட்டோ கொஞ்சம் கரெக்டா கொடுத்துருந்தா அவங்களுக்கு மெசேஜ் தெரிஞ்சிருக்கேன். 120 ஏக்கர் ஒரு மாசத்துக்கு சற்றும் குறையாம நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு 23 ஏக்கர் தாவா நடந்திருக்கு. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு மட்டும் 23 ஏக்கர் தாவா நடந்திருக்கிறது. தலைமை மருத்துவத்தில் இன்னைக்கு தாய் பயிற்சி கொடுத்துருக்கிறோம். ஜும்மா மகரிபுக்கு அப்புறம் எப்போதும் கூட பயிற்சி நடக்குது. ஒவ்வொரு வாரம் நடக்கிறது. மாசத்துக்கு 4 வெள்ளிக்கிழமை 4 இடத்துல நடக்குது. பாகில்ல 4 இடத்துல நடக்குது. ஜும்மா வெள்ளிக்கிழமை அசர் மகரிபுக்கு அப்புறம் எப்போதும் போல நடந்து கொண்டிருக்கிறது. கராபி கேம்பில் என்ன செய்யுது? கராபி கேம்பில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடந்து கொண்டிருக்கிறது. பாகில்ல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்களா? மண்டலம் சார்பாக தனிநபர் தாவா கிடையாது, நோட்டீஸ் பிரச்சாரம் கிடையாது, மத்த போஸ்டர் விட்டுற பிரச்சாரம் கிடையாது. தனிநபர் தாவா இல்லாமல் மண்டலம் சார்பாக நடத்தக்கூடிய தாவா மட்டும் எது நடக்குது? சுமார் 120க்கு மேற்பட்ட இடங்கள்ல தாவா நடக்குது. ஆனா புள்ளி விவரம் பட்டியல் சொல்றாங்க நம்ம பின்தங்கி இருக்கிறோம். நம்ம நிர்வாகத்து மேல கோபப்படுறோம். ஆனா முக்கியமான காரணம் என்ன? போகக்கூடிய தாயிகள் கிளைகள் வைத்துக் கொண்டு கிளைகள் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அதுக்கு சரியான ஒரு கணக்கு வழக்கு கொடுக்கறது கிடையாது. அவன் தாவா பண்ணி நம்ம வந்து தாவா செய்கிறோம் வாரத்துக்கு வாரம் போய்கிட்டு இருக்கிறோம், அனுப்பிக்கிட்டு இருக்கோம், சிரமப்படுறோம், கஷ்டப்படுறோம்னா அதனுடைய விளைவு நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையா? தாவா பண்ணி அந்த காலங்களில் நடக்கவே கிடையாது. இன்னைக்கு இஸ்லாமிய எதிர்ப்பு தௌஹீத் எழுச்சிக்கு அப்புறம் தாவா பணி எவ்வளவு வீரியமா நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மூல முடுக்கெல்லாம் ஏகத்துவ பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊர்லையும் பிரச்சனை, அடிப்படை சந்தை எதற்க அப்பனா மாமனா மச்சானா குருவியா சொந்தமா என்னத்துக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? கொள்கைதான் பிரச்சனை. இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதுதான் பிரச்சனை. ஊருக்கு தனி பள்ளிவாசல் கட்டுறதுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை? அந்த பள்ளிவாசல் நம்மளுக்கு பங்கு இருக்கா இல்லையா? சுற்றுலா பங்கு இருக்கா இல்லையா? நம்ம அப்பா பாட்டம் போட்ட காலத்துல பள்ளிவாசல் கட்டணும். அவன் கட்டின பள்ளிவாசல் நம்ம குருவ மாட்டோம் என்று சொல்லி தனியா நம்ம பள்ளிவாசல் கட்டுறதுக்கு என்ன காரணம்? கொள்கைதான் காரணம். இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்வதன் மூலமா அவர்கள் நம்மளை எதிர்க்கிறார்கள். அந்நிய சக்தி நம்மளை எதிர்ப்பதை விட நம்மள இருக்கிறவரை நம்ம அதிகமாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் தனி பள்ளிவாசல் கட்டணும். அவ்வளவு வீரியமா செயல்படுறோமா இல்லையா? மக்கள் மத்தியில் அவ்வளவு வேகமா தாவா பண்ணி கொண்டு போறோமா இல்லையா? இப்படி எல்லாம் செய்யக்கூடிய நாம் இதை வந்து எப்படி செய்யணும்? கடைசி வரைக்கும் முறையாக செய்ய வேண்டும். சும்மா ஏன்னா எடுத்த கவிழ்த்து தாவா செய்யறது பிரச்சனை கிடையாது. அதை வந்து திட்டமோடு செய்ய வேண்டும். இதற்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க? கொஞ்சம் அரசியல் ரீதியா நம்ம விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த போறோம் சொல்லிட்டு பெரிய அளவுல ஆக்ரோஷமா பேசினாங்க. ஆர்எஸ்எஸ் பேசுவதற்கு எல்லாம் பதிலடி கொடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு செயல்பாடு ஏற்படுத்த முடியல, திட்டமிட்டு கிளைகளை அமைக்க முடியல, திட்டமிட்டு பணிகளை ஒழுங்காக செவ்வன செய்ய முடியல. ஆனா இந்த தௌஹீத் இயக்கம் என்பது மக்கள் மத்தியில் இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்லி அழைப்பு பணியை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போனதுக்கு அப்புறம் வீரியமாக செயல்பட்டு இருக்குது. இன்னைக்கு தமிழகத்தில் எத்தனை எதிராக விதிக்கப்பட்டிருக்கின்றன. அழைப்பு பண்ணக்கூடிய அவசியம் நம்ம இன்னைக்கு அழைப்பு பண்ணி சரி நம்ம கூட்டப்படுறோம், வெக்கப்படுறோம், நம்ம பயப்படுறோம். ஆனா அவர்கள் வந்து எவ்வளவு வீரியமாக களம் இறங்கி அடி உதை சுத்து இதெல்லாம் நீங்க நபிமார்கள் காலத்தில் பார்த்திருக்கீங்க. ஒன்று குடித்தார்கள், ரொம்பத்தால் சிரித்தார்கள், இருகூறாக பிறந்தார்கள். அப்படி இருந்து நம்ம ஒரு முக்கியமான போதவர்கள் என்று ஹதீஸ்ல பார்த்திருப்போம், குர்ஆன்ல பார்த்திருப்போம். நம்ம நம்முடைய வாழ்க்கையில நேரடியாக சொல்லி கொண்டிருக்கிறோம். மேடையில் ஏறி வெட்டிட்டு போறான், தீர்வு எடுத்து இருக்கிறான், ஒரு ஊர்ல கூட்டம் போட முடியல. இன்னைக்கும் 24ஆம் 21ஆம் நூற்றாண்டிலையும் சமுதாய விழிப்புணர்ச்சி கூட்டம் போட முடியல, வரதட்சணை ஒரு மாநாடு போட முடியல. இதற்கு எல்லாம் என்ன காரணம்? மக்களுக்கு அவ்வளவு தாக்கல் உண்டு பண்ணிருக்கு. மக்கள் இன்னைக்கு கூப்பிட்ட உடனே கூறாங்களா இல்லையா? லட்சக்கணக்கான மக்களை ஒரு இஸ்லாமத்துல ஒரு வார கேப்ல கூப்பிடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா உருவாக்கியிருக்காங்க. இது என்ன பேச என்ன காரணம்? இந்த ஏகத்துவம் தான். இந்த ஏகத்துவத்தை மக்களுக்கு சொன்னதுதான், அது சரியான முறையில் மக்களை சென்றடைகிறது தான். இன்றைக்கு இத்தனை ஊர்ல தர்காக்கள் அந்த ஊர் மக்களை இருக்கிறாங்க. என்ன தர்காங்கிறது
இணை வைப்பினுடைய கேந்திரம், அல்லாஹ்வுடைய தாவம் இறங்கக்கூடிய இடம். இந்த அழைப்பு பணி முன்னாடி அவர் செய்திருக்கிறார்களா? இந்த தலையாய பணியை அவர் செய்தார்களா? நபித்தல்லா அலைஹி அவர்கள் செய்த பணியை அந்த சஹாபாக்கள் தொடர்ந்தார்களே ஒழிய அதற்கப்புறம் அப்படியே இருந்துச்சு. இது எல்லாம் மார்க்கமாக உதவுது. கட்டுவது, சென்றவனை வழிபடுவது, உயிரோடு தேர்தல் சொல்றது, மொழியில் தீர்வு சொல்றது, இது எல்லாம் மார்க்கம் என்ற போர்வையில உள்ள கொண்டு வந்தாங்களா இல்லையா? நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்துதான் ஆகினாங்க. இன்னைக்கு அதையெல்லாம் தலையெடுக்கிறது சும்மா ஏற்ற முடியுமா? நபித்தல்லா அலைஹி அவர்கள் ஏங்க எதிர்த்தாங்க? அவங்க ஏங்க அடிச்சாங்க? ஏங்க ஊரை விட்டு விளக்குனாங்க? நபித்தல்லா அலைஹி அவர்களுக்கும் அந்த மக்களுக்கு சொந்த பணி ஏதாவது இருக்கிறதா? அந்த மக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைக்காவது நிறுத்திருக்கிறார்களா? ரசூலுல்லாஹ் என்னைக்காவது பொய் சொல்றேன் என்று சொல்லியிருக்கிறார்களா? நீ நம்பிக்கை துரோகி என்று ரசூலுல்லாஹ் என்னைக்காவது சொல்லியிருக்கிறார்களா? அந்த ஹதீஜாவில் எல்லாம் அவங்க சொல்றாங்க, நீங்க நம்பிக்கைக்குரியவர், நீங்க மக்களுக்காக பாடுபடக்கூடியவர், மக்களுக்காக உழைக்கக்கூடியவர், அடுத்தவனுடைய கஷ்டத்தை தன் முதுகில சுமக்கக்கூடியவர். இப்படி எல்லாம் வாழ்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களோடு மக்களாக மக்களுக்காக வாழ்ந்த அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னைக்கு எவனா ஒரு அயோக்கிய பெயர், எவனா ஒரு நாதாரிக்கு பிறந்தவன் என்ன சொல்றான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காப்பனாக சித்தரிக்கிறான். இன்னைக்கு அதையும் இந்த சமுதாயம் கேட்டுதான் இருக்கு. ஒரு சில இடங்களில் பொங்கி எழுதுறாங்க, இந்த அரபு நாடு என்ன செஞ்சு? ஒரு சில நாடுகளை தவிர இந்த அரபு நாட்டில் என்ன நடந்துச்சு? நபித்தல்லா அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு காம சுற்றுறாங்க, காமம் கொடூரமானவராக அவர் என்ன செய்யறாங்க? ஒரு படம் எடுக்கிறாங்க. படம் எடுத்து அமெரிக்காவை சேர்ந்த அந்த யூதன் என்பவன் அப்படி ஒரு படத்தை எடுக்கிறான். அதை எடுத்து யூடியூப்லயே அவன் வெளியிடுகின்றான். இப்படி ஒரு அநியாயமான ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் மேல முஸ்லிம்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய அந்த ஒரு தலைவர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்களே. ரசூலுல்லாஹ் என்பவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் எப்படி மதிக்கிறார்கள்? அந்நபியு அவ்லா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய உயிரை விட மேலானவர்கள். மூமின்களுக்கு இவர் உயிரை விட மேலானவர். லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். மூமின்கள் உண்மையான இறை விசுவாசிகள் யார் என்றால் இந்த மக்களை விடவும், மனிதனை விடவும், சொந்த பந்தங்களை விடவும், செல்வத்தை விடவும், எல்லா உலக மக்கள் அனைவரை விடவும் அல்லாஹ்வுடைய தூதராகி என்னை நீங்கள் நேசிக்காதவரை நீங்கள் ஒருபோதும் மூமினாக ஆக முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உயிரையும் கொடுப்பதற்கு ஒரு கூட்டம் ரெடியாக இருந்தது. ரசூல் போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ் அம்பு ஈந்திரப்படாததற்காக தொடர்ச்சியாக 7 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்களே, துன்பத்திற்குரியவராக கைது ஆனார்களே. அந்த அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி வாழக்கூடிய நாம் அவர்கள் மற்ற விஷயங்கள்ல நீங்க பின்பற்றல, அவர்கள் ஏற்கனவே அவங்களுடைய கட்டளையை பின்பற்றல, புறக்கணிக்கிற அவர்கள் இதையெல்லாம் சொன்னார்கள். அதுக்கு மாற்றமா சொல்ற நீனும் ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்ட அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு கலகம் கற்பிக்கப்படுகிறது. நீ என்ன செஞ்ச? யார் இவன்? அந்த யூதன் என்பவன் யார்? அவன் ரசூலுல்லாஹ் மேல பழி சுமத்துறான, அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரியவர்களா? அவன் எவன தலைவர் என்று சொல்லி கொண்டிருக்கான். நான் சொல்லக்கூடியது நம்ம நம்பக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிடையாது. அது நீங்க ஞாபகத்தில் வச்சிருக்கணும். நம்ம யாரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கிறோமோ, மரியம் அவர்களுக்கு பிறந்தார்கள் என்று நம்ம யாரை சொல்கிறோமோ, அல்லாஹ் தன்னுடைய ரூஹின் மூலமாக யாரை உண்டாக்கினான் என்று நம்ம சொல்கிறோமோ, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நான் சொல்ல கிடையாது. இது இருக்கிறேன்னு கவனமா வச்சுக் கொள்ள வேண்டும். நம்ம தலைவரை சொல்வதற்கு அவங்க எந்த அருகதை கிடையாது. ஏன்? நம்மளுடைய வரலாறு இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தளவுக்கு அந்நிய பெண் மீது தவறான முறையில் கூட கைப்பற்றது கிடையாது. அப்படி ஒரு உத்தமர், அப்படி ஒரு நேர்மையானவர். அதுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுக்கோடும் இளமையோடு இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய இளமையை தீர்த்துக் கொள்வதற்காக 10 வயசு கன்னியை அவர் திருமணம் முடிக்க கிடையாது, 9 வயசு கன்னியை அவர் திருமணம் முடிக்க கிடையாது, 15 வயசு கன்னியை அவர் திருமணம் முடிக்க கிடையாது. 2 கணவனுக்கு வாழ்க்கையை பற்றி விதவையாக்கப்பட்டு குழந்தைகளை பெற்றெடுத்த 40 வயசு முதிய மூதாட்டியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்யாணம் முடித்தார்கள் என்றால் அவர்கள் காமத்திற்குரியவர்களா? அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் நம்ம பெற்றிருக்கிறோமா? என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி புத்தரிக்கிறான் என்றால் இவன் வரலாறு உண்மையான வரலாறு தெரிஞ்சிருக்கா? அவனுக்கு உண்மையான வரலாறு நம்மளுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கா? ரசூலுல்லாஹ்வுடைய உண்மையான வரலாறு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் எப்படி வாழ்ந்தார்கள்? அவர்களுடைய ஒழுக்கம் என்ன? அல்லாஹ் இந்த நபியை பற்றி சர்டிபிகேட் எப்படி கொடுக்குறான்? நபியே, நீங்கள் இவருக்கு முன்னால் 40 வருஷம் நீங்க வாழ்ந்திருக்கிறீர்கள். அவளா தகுதியும் அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? எப்படி தூதர் என்பதற்கு தன்னுடைய 40 வருஷ வாழ்க்கையில முன்மாதிரியை காட்டுறாங்க. நான் ஒருவர் 40 வருஷம் நான் வாழ்ந்திருக்கிறேன். என்னிடத்தில் ஏதாவது குறையை கண்டிருக்கிறீர்களா? பெண் விஷயமா இருக்கட்டும், பொருள் விஷயமா இருக்கட்டும், அடுத்தவங்க ஏமாற்றாளர்களும் எதுவாக இருக்கட்டும், என் இடத்தில் எந்த ஒரு குறையாவது நீங்க கண்டிருக்கிறீர்களா? உங்களோடு நான் 40 வருஷம் வாழ்ந்திருக்கானே, அதனால இங்கே நான் ஒரு பேர் சொல்லிட போறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று வாதிடுவதற்கு எதை ஆதாரமா வைக்கிறாங்க? தன்னுடைய வாழ்க்கையை, தன் 40 வருஷ வாழ்க்கையை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. அப்படி ஒரு தலைவரை ஏற்றுக்கொண்டிருக்கூடிய நாம், அப்படி ஒரு தலைவரை இன்னைக்கு எவனெல்லாம் பேசுகிறாங்க? இவன்லாம் யாரு? இவனுடைய தலைவருடைய நிலைமை என்ன? அவங்களுடைய வேத புத்தகங்களுடைய வார்த்தைகள் என்ன? ஒட்டுமொத்த உலகத்துக்கு நம்மளை பொறுத்தளவுக்கு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தளவுக்கு நம்ம நிரூபித்து காட்டியிருக்கிறோம். அவங்களுடைய வேதம் என்பது ஒரு புத்தகம், கைதிகளில்
பழைய ஏற்பாடும் சரி, புதிய ஏற்பாடு விவிலியம் என்று சொல்லக்கூடிய அந்த பழைய ஏற்பாடும் சரி, புதிய ஏற்பாடும் சரி, ரெண்டுமே டெக்ஸ்ட் புத்தகம் தான். அது காமநிலைகள் கொண்டதுதான். அதுல தவறான உறவுகளுக்கு வழிகோடக்கூடியதுதான். அதுல உள்ள சட்டத்திட்டங்கள் உலக மக்களால் நடைமுறைப்படுத்தவே முடியாது அப்படி என்று சொல்லி நம்ம ஆணித்தரமாக நிரூபித்து இருக்கிறோம். இதுல இன்னும் சொல்ல போனா வாரத்துக்கு ஒருத்தர், மாதத்துக்கு ஒருத்தர், நாளுக்கு ஒருத்தர் பாதைக்கு மாதிரி மாற்றுறாங்க. என்ன விதத்துல மாற்றாங்க? கன்னியாஸ்திரியுடைய கற்பழிப்பு, இளம் பெண்களை சீரழிப்பு, சிறுவர்களோட ஓரின சேர்க்கை, இப்படி எல்லாம் மாற்றாங்க. இவங்க எல்லாம் பிடிச்சி விசாரணை செஞ்சு அவங்க சொல்றாங்க, எங்க வேதத்தின் படி நாங்க செஞ்சோம், நாங்க ஒன்றும் செய்ய கிடையாது, எங்க வேதம் அப்படிதான் சொல்லி இருக்குது, அவரே தப்பிக்கிட்டு கொடுக்குறான். இப்படி ஒரு வேதத்துக்கு சொந்தக்காரர்கள் யார்? அதுக்கு லோசு என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவங்க மகள் இருக்கிறாங்க, அந்த பெண் பிள்ளைய தகப்பனோட உடலோட விடுறாங்க. அப்படிங்கிற செய்தி அது யாரு திருக்குறள்னு சொல்றாங்க. அவங்க அதை ஒரு தீர்க்கதரிசி சொல்றாங்க. அவருடைய 2 பெண் பிள்ளைகள் தகப்பனாருக்கு மதுவை போட்டி விட்டு, மதுவை அருந்த கொடுத்து விட்டு, அந்த 2 பேரும் தன்னுடைய தகப்பனோட பயணித்தார். அது மட்டும் போட்டாங்க, பயணித்தார். தெரியாங்க பயணித்தார், உடலுறவு கொண்டார், இன்பம் அணிவித்தார். அது முதல் ரீதியாக நடக்கும் போதையில் இருக்கும்போது செய்ய முடியுமாங்கிறதெல்லாம் அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. கழுத மாதிரி இருந்துச்சு, கழுதைக்குள்ள மாதிரி இருந்துச்சு, மாதுளம் கொலைகள் மாதிரி தொங்குச்சு, திராட்சை ரசத்தை குடிச்சாரு, போதை இறந்தார் என்று இயல்பு பத்தி எழுதி வச்சிருக்காங்க. போதை ரசம் குடித்தார், அவர் காமெடியில் ஈடுபட்டார், போதை பெண்கள் எல்லாம் அவருடைய காலில் முத்தம் விடுவாங்க, அவருக்கு ஆசீர்வாதம் வழங்குவாரு. இப்படி எல்லாம் காம புத்தகம் சொல்ல போனா கனடாவை சேர்ந்த ஒரு மனிதன் என்ன செய்யறாரு? இந்த பைபிள் இருக்கக்கூடிய வாசகங்கள் அப்படியே அதோடைய பேரை மாத்திரம் மாத்துறாரு. மாத்தி என்ன செய்யறாரு? அப்படியே ஒரு புத்தகம் தொகுக்கிறாரு. தொகுத்து அந்த புத்தகத்தை வெளியிடுறாரு, பிரிண்டிங் பண்ணி வெளியிடுறாரு. அந்த அரசாங்கம் தடை பண்ணுது புத்தகம். இது கற்பனையாக மிகையாக சொல்லப்பட்டது கிடையாது, உண்மையிலே நடந்த சம்பவம். இப்படி ஒரு புத்தகத்தை வெளியிடுது. அந்த அரசாங்கம் என்ன செய்யுது? இந்த புத்தகம் டெக்ஸ்ட் புத்தகம் என்று தடை செய்யறாங்க. அவனுக்கு ஏன்னா டெக்ஸ்ட் புத்தகத்தை வெளியிட்டு அப்படின்னு அவனை கூப்பிட்டு கேட்டா அவன் சொல்ல நான் பைபிள்ல உள்ளதை நான் எழுதியிருக்கிறேன், நான் என்னுடைய சொந்த சரக்கனை எழுதுகிறேன், பேரை மட்டும் மாற்றிருக்கிறேன், இந்த ஆய்வு நான் சொல்லக்கூடிய அவங்க ஆதாரம் தான் இருக்கிறவன். என்ன சொல்ல முடியாதுனால இப்படி ஒரு காம புத்தகத்தை டெக்ஸ்ட் புத்தகத்தை ஏசுநாதரை ஓரினை சேர்க்கையுடைய பிரியமுடையவர், ஓரினை சேர்க்கையுடையவர், அவங்க அப்படி ஒரு ஆபாச களஞ்சியமாக இருக்கக்கூடிய அந்த வேதத்தை வச்சிருக்கக்கூடியவன், அவர்கள் அவன் தலைவராக ஏற்றிருக்கக்கூடியவன், அவர் அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றிருக்கக்கூடியவன். யாரை பார்த்து சொல்றான்? அகில உலகத்திற்கும் அருளாக வந்த அல்லாஹ்வுடைய தூதர் அரசனாக இந்த ரஹ்மத்துல் ஆலமீன் நபியே, உண்மை அகில உலகத்திற்கு நாம் அருளாக அனுப்பியிருக்கின்றோம். அரசனாக காவலன் இல்லார் மனித சமுதாயம் முழுமைக்கு உண்மை தூதராக அனுப்பியிருக்கின்றோம் என்று சொல்லி அருளாகவும் இறுதி தூதராகவும் உலக மனிதர் அனைவருக்கும் தலைவராகவும் உண்மை ஒரு சமுதாயத்திற்கு தூதராக வந்த கிடையாது, ஒரு சமுதாயத்திற்கு தலைவராக அனுப்ப கிடையாது, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு உண்மை தூதராக அனுப்பியிருக்கின்றோம், ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு நாம் உண்மை அருளாக அனுப்பியிருக்கிறோம் என்று சொன்ன அந்த அல்லாஹ்வுடைய தூதரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எந்த விதமான அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு தூய்மையான ஒரு மனிதரை இப்படி ஒரு கலங்கத்தை சுமத்துறாங்க என்றால் முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும்? முஸ்லிம்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இஸ்லாத்தை சரியான முறையில் அழகான முறையில் எடுத்து சொல்லாத ஒரு காரணம் இந்த மாதிரி அயோக்கியர்கள் இந்த மாதிரி செய்வதற்கெல்லாம். இன்னும் சொல்ல போனா நம்ம தப்சீர்லயே இந்த மாதிரி செய்த நிறைய எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஜெயினம் முறையெல்லாம் அவங்களை குளிக்கும் போது பார்த்தாங்க, இப்படிலாம் எடுத்துக்கிறாங்க. இந்த சல்மான் முஸ்லீம் கணக்கில் அவன் இதுக்கு முன்னாடி ஒரு சாத்தானி பத்திரத்துல ஒரு புத்தகம் போட்டான். அந்த புத்தகத்தை பத்தி யாருக்கு என்ன தெரியும்னு சொல்லி அவன் அப்படி ஒரு புத்தகம் போட்டான். சாத்தானி ஜெயித்தானுடைய வசனங்கள் அப்படின்னு அவன் எழுதுனான் எல்லாத்தையும். அவன் அவங்க ஈரான்ல இருந்தாங்க, மரணம் நினைச்சாங்க. அதுக்கு நம்ம தௌசித்த மாதிரி செஞ்சோம். அவனுக்கு வரிக்கு வரி வேதம் போதும் சாத்தான்கள் என்று சொல்லி நம்ம வரிக்கு வரி பதில் கொடுத்தோம். அவருக்கு போயிடுச்சு, நீ தப்பிக்கிற வேலை எழுதி வச்சுக்கிற கட்டுக்கதைகள் இல்லாதது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் கிடையாது. பெண்களை தவறான முறையில் இல்லை, வேணும் என்று கூட அவர் சொன்னது கிடையாது, தெரியாமல் கூட அவர் இந்த பெண்கள் கையும் பட்டது கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் தன்னுடைய மனைவியினோட இருக்கும் பொழுது சொன்னாங்க இல்லையா, சபியார்கள் இல்லாதவங்களோட யுக்தியாக இருக்கும்போது தன்னுடைய மனைவியோட வெளியில உட்கார்ந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை கடந்து 2 பேர் போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கூப்பிடுறாங்க, இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட சொல்றாங்க. என்னுடைய மனைவி சபியால அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றீங்க? நீங்க மனிதனுடைய ரத்த நாளங்களையெல்லாம் சைத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றான், நீ போயிடுவ. போனதுக்கு அப்புறம் அவன் சொல்லுவான் இந்த மாதிரி சொல்லுவாங்க, உங்களோட உட்கார்ந்து பேசி அப்படி தன்னுடைய பரிசுத்தத்தை நிரூபித்தவர் தன்னுடைய மனைவியோட தான் பேசிக்கிறோம் என்பதையும் அடுத்தவர் தெரியாம தவறாக சொல்லிவிடக்கூடாது என்பதாக அப்படி வாழ்ந்த ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தலைவரை அயோக்கிய பெயர் என்ன வார்த்தை வர மாட்டேங்குது. அப்படி ஒரு கோபத்தில் முஸ்லீம்கள் இருக்குது. முஸ்லீம்கள் அப்படி ஒரு புத்தகை பிடிச்சி பார்த்துருப்பீங்க. எகிப்திலையும் இந்தியாவிலையும் நடந்த போராட்டத்தை பார்த்துருப்பீங்க. முஸ்லீம் ஒரு கொல்லப்பட்டிருக்காரு, அந்த சூறையாடி இருக்கிறாங்க. அவங்க எடுத்து சொல்லணும் இந்த மாதிரி ஆபாச வீடியோ அவனுக்கு வாபஸ் வாங்க. அவங்க அவ்வளவு சிம்மா பேசுறாங்க. அவன் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறான். யூடியூப்காரன் நீ தான் வெளியேறா, அது எப்படி நான் வெளியேடுப்பேன் அப்படிங்கிறான். அவன் என்ன வஞ்சகத்தில் இருக்கிறாங்க அவங்க முஸ்லீம்கள் எப்படியாவது இது மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்துக்கு செஞ்சாங்க. அந்த இருக்கிறானே அவனுக்கு தான் குழப்பம். அவனுக்கு அவங்க காலத்தில் செஞ்சாங்க.
ரசூலுல்லாஹ்வை கொள்கை ரீதியா முறியடிக்க முடியல, மார்க்க ரீதியா முறியடிக்க முடியல. அப்ப என்ன செஞ்சாங்க, இதுக்கு அவங்க காத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது. சத்துவான் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அவங்க பிரயாணத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவர்கள் பிரயாணத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த காலத்துல மொழியா இருந்திருக்காங்க, ஒட்டகத்தை வெளியே போறதுக்கு மறந்துட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்துல வந்து ஆயிஷா ரலியல்லாஹு மிஸ் ஆயிட்டாங்க. அவங்க தங்கிருக்கிறாங்க, அந்த இடத்துல இருக்கிறாங்க. சத்துவான் என்று சொல்லக்கூடிய அந்த ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க பாத்துடுறாங்க. இன்னாலி சாஹிபா இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லிட்டு மூமின் கூட என்ன ஆச்சு அவங்க மேற்கொண்டு சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு. அப்ப அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, ஒட்டகத்துல அமர வைத்து கூட்டிக் கொண்டு வராங்க, பறக்க விட்டாங்க. அவருக்கு இதுவும் சம்பந்தம் இருக்குது, என்னமோ நடந்து போச்சு, இப்படி பறக்க விட்டாங்க. இதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கஷ்டப்பட்டார். 50 நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் இருந்தார்கள். இப்படி ஒரு களங்கத்தை இந்த சமுதாயத்தின் மீது முஸ்லிம்கள் மீது சுமத்துவது எங்களுக்கு குழப்பம். நம்மளை சேர்ந்தவன் சில பேர் சொன்னார்கள், சில சகாபாக்கள் இருந்தார்கள். ஆனா அதிகமான வேலை செய்தது யார், அந்த யூதர்கள் தான் செய்தார். ஏன்னா அவங்களுக்கு கை வந்த கலை, அவங்களுக்கு தொழில், அப்படித்தான் அவங்க வாழ்ந்தார்கள், அப்படித்தான் இருந்தார்கள். அதனால அவன் அந்த வம்சத்துல வந்தவன், அந்த இனத்தை சேர்ந்தவன் அமெரிக்காவில் இருந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி என்ன செய்யறான், இப்படி ஒரு தரக்குறையான வார்த்தைகளை பேசுறான். அப்ப நம்மளுடைய அழைப்பு பணி எப்படி இருக்குன்னு, நம்மளுடைய தலையாய பணியாக கொடுத்த அழைப்பு பணி மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேரணும். ரசூலுல்லாஹ் யார், அவங்களுடைய நிலை என்ன, அவர்கள் அந்த மக்கள் மத்தியில் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய கண்ணியம் என்ன, அவருடைய மரியாதை என்ன, இந்த சமுதாயத்திற்காக, இந்த மனித குலத்திற்காக அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன நம்மளுக்கு தெரியுமா? நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்களா? தெரியாது. நம்மளுக்கே தெரியல, நம்ம என்ன சொல்ல போறோம், மற்றவங்களுக்கு என்ன சொல்ல போறோம்? அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹ் யார் நமக்கு தெரியுமா? அல்லாஹ்னா அல்லாஹ், எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன். 10 ஓட 11 அப்போட இது ஒண்ணு அல்லாஹ் அவன் சொல்றான், நம்மளும் சொல்றான். அவன் ஒரு கடவுள்னு நம்ம நம்புறோமே, அந்த ஒரு கடவுளை நம்ப வேண்டிய முறை நம்ம நம்புறோமா? அவன் தான் யார், அவனுக்குள்ள அதிகாரம் என்ன, அவனுடைய தன்மைகள் என்ன, அவனுடைய பண்புகள் என்ன, அவனுடைய குணநலங்கள் என்ன, அவனுடைய அதிகாரம் என்ன, அவனுடைய அதிகாரத்தை இவனுக்காக அவன் பங்கு வச்சு கொடுத்திருக்கிறானா, யாருக்காகவும் கொடுத்திருக்கிறானா, நபிமார்களுக்காகவும் கொடுத்திருக்கிறானா அப்படின்னு அல்லாஹ் பத்தி நம்பி இருக்கிறோமா? தூதர் என்றால் யார், அவர்கள் அந்த சமுதாயத்திற்காக செய்த சேவைகள் என்ன, அல்லாஹ்விடம் வந்து பெற்ற வழி அவர் என்ன செய்தார்கள், அவர் எப்படி சமுதாயத்திற்கு போதித்தார்கள், இஸ்லாத்தை எப்படி சேர்த்தார்கள், வலுக்கூட்டினார்கள் என்று நம்ம வழங்கி இருக்கிறோமா? கிடையாது. அப்ப நம்மளுடைய தாவா பணிதான் இருக்கு, மந்தமா இருக்கு. நம்ம செய்யக்கூடிய தாவாக்கள் பிரியமாக இருந்தால் எத்தனையோ மக்கள் போய் சேரும். ஒரு சம்பவத்தை நினைவு கூடுறான். இவங்க இஸ்லாத்தை வந்து இவன் இப்படி பார்த்துருக்கிறான், இவன் எங்க பார்த்தான், என்ன செஞ்சாங்க, எந்த விதமான ஒரு ஆதாரம் கிடையாது. அவன் தோற்றத்துக்கு உண்டான எந்த இது வேணும் என்ற இஸ்லாமிய சமுதாயத்தை அறிந்திருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த தௌஹீத் ஜமாத் தலைவராக இருக்காங்க சீட்டு, அவங்கள வந்து அமெரிக்காவில் பிரிவு வச்சிருக்காங்க. நீங்க வந்து இந்த கிறிஸ்தவ விவாதம் நடந்தா இல்லையா, அது இங்கிலீஷ்லயும் நடந்துச்சு, தமிழ்லையும் நடந்து, மொழிபெயர்ப்போட நடந்துச்சு. அந்த விவாதத்தில் என்ன பைபிள் இறைவேதமா அப்படிங்கிற தலைவர் பேசும்பொழுது பைபிளில் இருக்கக்கூடிய அந்த அத்தனை ஆச்சாரங்களையும், அந்த அத்தனை ஆபாசங்களையும், அத்தனை செக்ஸ் லீலைகளையும் நம்ம என்ன செஞ்சோம், பகிரங்கமா போட்டு உடச்சோம், லைவ் டெலிகாஸ்ட் பண்ணோம். இது என்ன செஞ்சு அதுக்கப்புறம் உடனே அந்த சீடி என்ன செஞ்சோம், வெளியிட்டோம். உடனே அது லிஸ்ட்டை போட்டு பரப்பணும். மக்கள் மத்தியில் கடுமையான முறைகளை வெளியாகி அத்தனை மக்களும் பார்த்து கொண்டு கிறிஸ்துவ உலகம் இதுவரைக்கும் யாரும் செஞ்சது கிடையாது. பைபிளை பொறுத்த அளவுக்கு அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, அந்த குறை இருந்துச்சு, இந்த குறை 50 லட்சம் குறை இருந்துச்சு, 80 லட்சம் குறை இருந்துச்சு, அவன் எப்படி போயிருக்கா சொல்லிட்டு போயிருக்கா, இப்படிதான் இருக்குது. பைபிள் வந்து இதுதான் உண்மையான பைபிள் என்று அக்கு வேறு ஆணி வேறாக நடந்த ஒரு சம்பவம் எது, அந்த இறைவேதம். அடுத்து குர்ஆன் இறைவேதமா அதுலயே ஆடி போயிட்டாங்க. பைபிள் அடுத்து டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது, நீங்க வந்து இது செய்யக்கூடாது, வரமாட்டோம்னு ஓடி போயிட்டாங்க. ரொம்படியா தூக்கி விவாதம் பண்ணது. இந்த விவாதம் வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ரொம்ப வேகமா பரவிடுது. இந்த விவாதத்துடைய செய்தி அமெரிக்காவில் வந்து தௌஹீத் ஜமாத்தை ஓபன் பண்ணக்கூடிய அளவுக்கு, கிறிஸ்தவர்கள் தாரையா இஸ்லாத்து வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து என்ன போபானவர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. 2030 அதிக உலகத்துல வந்து அதிகமான மக்கள் தொகையாக முஸ்லிம்கள் இருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு அசுர வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது இஸ்லாம். இதை பொறுக்க முடியாமல் இதை தடுப்பதற்கு இப்படிதான் செய்யக்கூடிய வேலையா இருக்கு. 2011 செப்டம்பர் 2009 2003 நடந்தது. இந்த 2004 அந்த நேரத்தில் இஸ்லாம் அப்படித்தான் வளர்ந்து கொண்டிருந்தது. இஸ்லாம் வந்து அந்த நேரத்தில் அப்படித்தான் வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த இஸ்லாமுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக இதே யூதர்கள் தான், இதே இஸ்ரேலை சேர்ந்த இதே யூதர்கள் தான் அமெரிக்காவுடைய இரட்டை பூவுகளை தகர்த்தவர்கள். இதற்கு ஒசாமாவுக்கு இந்த சம்மதமும் கிடையாது. அவன் அப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை அவன் செய்யவும் கிடையாது. இதை யார் செஞ்சது? இன்னைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. அன்னைக்கும் அவர் சொன்னார்கள், அதற்குரிய ஆதாரத்தை கூட ஒசாமா நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்படின்றார்களா? ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் அதற்குரிய சான்றிதழ்களை கொடு, என்ன தரமான ஐநா சபையில் நீ கொடு,
ஒசாமா தான் செஞ்சு நீ சொன்னீங்கன்னா அது போய் சான்று ஒசாமா நாங்க ஒப்படைக்கணும் அப்படின்றாங்க. இது வரைக்கும் கிடையாது. இன்னைக்கு அவன் தான் செஞ்சாங்க. யூதர்கள் தான் இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்காமல் இஸ்லாத்தை எப்படியாவது கல்வாக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நேரத்திலையும் அவர் என்ன செய்வாங்க, இப்படித்தான் செஞ்சு கொண்டே இருப்பாங்க. நம்ம வயிற்று முகத்தில் வந்து மூக்கம் உடைப்பாங்க, அங்க உள்ள அப்பாவிகளை கொள்ளுவாங்க. இது அவங்களுடைய வேலையா இருக்கு. உலக அளவுல எங்கேயாவது பெரிய பிரச்சனையா இருந்த முக்கியமான வீடுகள் என்ன செய்வாங்க, முசாத் என்று சொல்லி உளவுத்துறையை வைத்துக் கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய உளவுத்துறை ரொம்ப சார்பா முக்கியமா இருக்கக்கூடிய உளவுத்துறை எது, அந்த முசாத் என்று சொல்லக்கூடிய அந்த உளவுத்துறை தான். அவங்க என்ன செய்வாங்க, அதை வைத்து முன்னே செய்வாங்க, கரெக்டா திட்டம் போட்டு ஆரம்பிக்குவாங்க. முக்கியமான வீடுகள் நீங்க பார்த்துருப்பீங்க, இஸ்லாமிய நாட்டினுடைய முக்கியமான வீடுகளை பிரிக்கிறாங்க. அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணிடுவாங்க. நடந்தா இல்லையா, அதே மாதிரி சிரியாவில் நடந்துட்டு இருக்கா இல்லையா, கடாசியை பண்றாங்க, அதே லிபியாவாது அங்க நடந்தா இல்லையா, இந்த மாதிரி உள்நாட்டு பிரச்சனையை உண்டாக்கி தூண்டி விட்டு அங்க உள்ள மக்களையே தூண்டி விட்டு இப்படி ஒரு வேலை சரி வேலையை செய்வதுதான் இவங்களுடைய வேலையை. அனைத்து முஸ்லீம் சமுதாயம் இஸ்லாமியர் இதையும் உணர்ந்து கொள்ளாமல் பத்திரிகையில் வரக்கூடிய செய்தியெல்லாம் உண்மை என்று நம்பக்கூடிய முஸ்லீம்களும் அதை தவறு என்று மக்களுக்கு முஸ்லீம்கள் சொல்லாத காரணத்தினாலும் இப்படி முஸ்லீம்களுக்கு அதிகமான இழப்பு நடந்து கொண்டிருக்கிறது. உலகளாவிய அளவுல நாம் செய்யக்கூடிய பணிகள் வந்து அவர்களையும் சென்றடைய வேண்டும். எல்லா வழிகளையும் உங்களுக்கு அரபி தெரியுமா, அரபியில் நீங்க பேசுங்க. கிறிஸ்தவனுக்கான அவனுக்கு அரபியில குருவான கொடுங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவனுக்கான இங்கிலீஷ்ல அவனுக்கு குருவான கொடுங்க, ஹதீஸ் அவனுக்கு கொடுங்க. ஒரு வரலாற்று சம்பவம், யாரு கேரி மில்லர் என்று சொல்லக்கூடிய ஒருவர், கேரி மில்லர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் யார், அவரு 18 பிஷப்புகள் கொண்ட ஒரு குழு கூட அவர் ஒரு ஆளு, 18 பேர் பிஷப்புகள். அந்த 18 பேர் சேர்ந்துதான் ஒரு யார் தேர்ந்தெடுப்பார், போப்பை தேர்ந்தெடுப்பார்கள். அகில உலகத்தினுடைய கிறிஸ்தவ உலகத்தினுடைய கத்தோலிக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய போப்பானவர்களா இல்லையா, அவங்களை தேர்ந்தெடுக்கிறது அந்த 18 பேர் கொண்ட குழு. அந்த குழுவுல ஒரு ஆள் யாரு, 18 பேர் கொண்ட குழுவுல கேரி மில்லர் என்று சொல்லி ஒரு ஆள். இவர் யாரு, இவருக்கு என்ன அந்த 18 பேருக்கு என்ன பொறுப்பு, அந்த ஒவ்வொரு ஆளும் ஒரு பொறுப்பை கொடுத்து மிஷனரியை பாத்துக்க, நீ கிறிஸ்தவ உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை பாத்துக்க, நீ அதை பாத்துக்க, அந்த பாதுகாப்பு பத்தி குற்றச்சாட்டு வந்து அதை சமாளிச்சுக்க, இப்படி எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருவாங்க. அதுல கேரி மில்லர் என்று சொல்லக்கூடியவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. என்ன பொறுப்பு கொடுக்குறாங்க, நீ வந்து இஸ்லாத்தை படிக்க வேண்டும், இஸ்லாத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை நீ ஆய்வு செய்ய வேண்டும். எதற்காக, அதுல என்ன தவறு இருக்கிறது, அதுல என்ன குறை இருக்கிறது, குர்ஆன்ங்கிறது எப்படி முரண்பாடா இருக்கிறது, எப்படி மக்களுக்கு பொருந்தாத ஒரு வேதமாக இருக்கிறதை நீ கண்டுபிடிக்க வேண்டும். அதே மாதிரி முகமது என்று சொல்லக்கூடிய அந்த மனிதருடைய வாழ்க்கையில் என்ன தவறு நடந்திருக்கிறது, என்ன அசிங்கம் நடந்திருக்கிறது, என்ன கேடு நடந்திருக்கிறது என்பதை நீ பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பொறுப்பை கேரி மில்லர் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அவரும் அந்த பொறுப்பை அந்த கிறிஸ்துவை ஒப்படைத்து விட்ட காரணத்தினால், அந்த போப்பானவர் சொல்லிவிட்ட காரணத்தினால் அதன் அடிப்படையில் அவர் ஆய்வு பண்றாரு, பொதுவான முழுமையா ஆய்வு பண்றாரு, ஹதீஸை முழுமையா ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ணி முடிச்சவன் இஸ்லாத்துக்கு வராரு. இஸ்லாத்துக்கு வராரு. வந்துட்டு அவர் சொல்றாரு, நான் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு என்ன அடிப்படையான காரணம் என்றால் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அத்தியாயம், அந்த அத்தியாயம் தான் என்னை இஸ்லாத்துக்கு வர வைத்தது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு சம்பவம் என்னை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தது அப்படின்னு அது விளக்குறாரு. என்ன வழங்க தப்பத்தியதா அபீல அபிங்க தப்பு என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயம் அருளப்பட்டுச்சு. அந்த வசனம் தான் இறை வேதம் என்பதற்கு முழுமையான சான்று அவர் சொல்றாரு. நம்ம மக்கள் அதுக்கு முன்னாடி சும்மா எனக்கு அவரு அந்த கட்டி நாட்டமா போடுறேன், அவன் கொண்டாடி நாட்டமா போட்டேன், முறுக்கிய ஈட்டு மர கையில அவனுக்கு இருக்கிறது, இப்படித்தான் நம்ம விலக்கி வச்சிருந்தோம். ஒரே கொள்கையில போதுனா கொள்கை சேரு கூடி போகணும், அப்படித்தான் நம்ம விலக்கி வச்சிருக்கோம். ஒழிய குர்ஆனை வந்து ஆய்வு கண்ணோட்டத்தோட இதை தவறு கற்பிக்க வேண்டும், மாசு கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ளே புரிந்து ஆராய்ச்சி பண்ணி அவன் சொல்றான். இந்த தப்பத்தியதா அபீலா அபிங்க தப்பு என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் இருக்கிறதே, அது உண்மையிலேயே படைத்த இறைவனால் இறக்கப்பட்டதுதான். இது சாதாரண தனிப்பட்ட எந்த ஒரு நபராலேயோ தனியாக இருக்கக்கூடிய முகமதுனாலேயோ அருளப்பட்டது, இறக்கப்பட்டது, எழுதப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி காரணம் சொல்றாங்க. இந்த வசனம் எப்ப அருளப்பட்டது, ஆரம்ப காலகட்டத்தில் அருளப்பட்டது. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபியத்தை பிரகடனப்படுத்தி சில நாட்களில் அருளப்பட்டது. கொஞ்ச நாள் வழி வராம நிற்குது, அப்புறம் வழி வருது. அதிரத்தக்கள் அக்கரமீன், நபியே உமது நெருங்கிய சொந்த பந்தங்களுக்கு நீ எச்சரிக்கை செய்வீராக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக, அவர்களுக்கு அழைப்பு பண்ணி செய்வீராக அல்லாஹ் வசனத்தை அருள்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கிளையார்கள், சொந்த பந்தங்கள், கூட்டத்தார்கள், குடும்பத்தார்கள் அத்தனை பேரையும் அழைத்துக் கொண்டு மலை அடிவாரத்துக்கு போறாங்க. சபா என்ற ஒரு மலை குன்றின் மீது ஏறிக்கொண்டு நின்று கொண்டு சொல்கிறார்கள், இந்த மலைக்கு பின்னாடி இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்க நம்புவீர்களா, நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த விதமான சலனம் இல்லாம அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அந்த நேரத்தில் அவங்க ஏற்றுக்கிற அப்படி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, நான் ஒரு பொய் சொல்லக்கூடியவரா நான் பார்த்ததே கிடையாது. நீ எந்த இடத்துல என்னைக்கு பொய் சொன்ன, எப்பயாவது நீ பொய் சொல்லியிருக்கணும், நீ பொய் நாங்க வந்துக்கிறோம். எப்பயுமே நீங்க பொய் சொல்லாத காரணம் இது உண்மைதான். நிச்சயமா ஒரு படை தாக்க வருதுன்னா தாக்கத்தான் வருது, நாங்க நம்புவோம். அப்படிங்கும் போது ஒரு நாளை பற்றி நீங்க அழைத்து போடுங்கள்,
வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே தப்பன் லக அலிஹாதா ஜமாத்தனா அப்படின்னு தன்னுடைய பெரிய இருந்து அபூலஹப் மன்னரை கொண்டான்னு சொன்னாங்க. நீ நாசமா போ, இதுக்கு தானே எங்களை கூப்பிட்ட, அது பாருங்கள் யோம் இந்த நாள் நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னரை கொண்டான். தன்னுடைய தூதருக்கு ஏற்பட்ட இந்த நிலைமையை இந்த கிரியை பொறுக்க முடியாத அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் அடுத்து ஒரு சொன்னான் தப்பத்தியதா அபீல அபிமுகம் மாஹனா அன்புமா ரூபமா கதப் இஸ்லானான் தாத்தல அபி உம்ராஹு அம்மாரத்தல் ஹதப் பி ஜீவியா அப்லுன் மின் மதம் நிர்வசம். அபூலஹபுடைய இரண்டு கணக்கு நாசமா போகும். யார நாசமா போடுற? யாருக்கு நாசமா கேட்கிற? நீ நாசமா போ, உன்னுடைய குடும்பத்தார்களுடைய சொந்த உன்னுடைய கொண்டாடி நாசமா போட்டேன், நீ சேர்த்து வச்சிருந்த செல்வம் உனக்கு பயனளிக்காது இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நிரந்தர நரகத்திற்குரியவனா டிக்ளேர் பண்ணான். யார? இந்த அபூலஹபை நிரந்தர நரகத்திற்குரியவன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணான். இது ஆரம்பத்தில் நடக்குது. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் எத்தனையோ பேர் இருந்தார்கள். எத்தனை உமர் ரலியல்லாஹு இருந்தார்கள், அபூ சுஃபியான் இருந்தார்கள், ஹாரிஸ் இப்னு வலீத் இருந்தார்கள். அந்த நாட்டில் வாழ்ந்து எத்தனையோ மக்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். சொல்ல வேண்டும் என்றெல்லாம் முத்தம் போட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கடையை கொண்டு வருவது 100 ஒட்டகம் பரிசளிக்கப்படும் என்றெல்லாம் அறிவிப்பு செய்தார்கள். இதை விட கடுமையாக இருந்தாங்க. ஆனா இந்த இஸ்லாத்தை இருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அதிகமான இஸ்லாத்துக்கு வந்தார்கள். பின்னாடி இஸ்லாத்து நோக்கி வந்தார்கள். இந்த முகமது அல்லாஹ்வுடைய தூதர் தான், இவர் சொல்லக்கூடிய உண்மையான கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறைவன் தான் என்று சொல்லி பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ஆனால் இந்த அபூலஹப் என்பவன் ஒரு விளையாட்டிற்காக, ஒரு பொய்யிற்காக நானும் இஸ்லாத்தில் இணைந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டால் இந்த குர்ஆன் வசனம் பொய்யாக்கப்பட்டிருக்கும். இது இறை வேதம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்காது. இது இறை வேதம் இல்லாமல் போயிருக்கும். ஒரு விளையாட்டிற்கு கூட, ஒரு பொய்யிற்கு கூட ரசூலுல்லாஹ்வை எதிர்த்ததுக்கு அப்புறம் பல ஆண்டு காலம் வாழ்ந்த அவன் எத்தனையோ பேர் இஸ்லாத்திற்கு வந்தும் அவன் இஸ்லாத்திற்கு வர கிடையாது. அவன் இஸ்லாத்திற்கு வரவில்லை. இதுல இருந்த இது என்ன சொல்றது? இது படைத்தவனுடைய மார்க்கம் தான். இதை இந்த வேதத்தை அருளியவன், இந்த வசனத்தை அருளியவன் உண்மையான இறைவன் தான் என்று சொல்லி அவர் என்ன செய்யறாரு? இஸ்லாத்துக்கு வர. அடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு சம்பவம் சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடியவர், அதுக்கு 16 மாசம் குழந்தையா இருக்கும்போது என்ன செஞ்சுறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய கணக்கு ஆம்பளத்துல வேணும் அப்படின்னு கொஞ்சம் குழாவை கொண்டு இருக்கும் பொழுது, அல்லாஹ்வை வேண்டி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஆண் குழந்தை பிறகுது. மாரியா கிப்தியா என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்ன செய்யறாங்க? ஒரு குழந்தை பிறகுது. அதுக்கு தன்னுடைய பாட்டனார் பெயர் இப்ராஹிமா வைக்கிறாங்க. இப்ராஹிம் பேரையை வச்சு கொஞ்சம் மகிழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேரத்தில் அந்த குழந்தை என்ன செய்யுது? இந்த தப்பி தவறக்கூடிய பீச்சின் மூலம் பீச்சின் அளவு பேசக்கூடிய அந்த நேரத்தில் என்ன செய்யுது? மரணித்து விடுகிறது. மரணத்தை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையா இருக்கிறாங்க. அல்லாஹ் இன்னும் தல்பாவு வல்கல்பு எடுத்தால் அப்படிலாம் சொல்றாங்க. என்னுடைய கண்கள் ரத்த கண்ணீரை வடிக்கின்றன, என்னுடைய உள்ளமும் வேதனையால் விரும்புகிறது அப்படிலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப உருக்கமா சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய இதுக்காக நீங்கமா வரீங்க? ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு இரும்பு மனிதன் செஞ்சாங்க. இவங்க சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இதெல்லாம் கலங்கக்கூடாது, தயங்கக்கூடாது, இப்படி மலை மாதிரி ஸ்ட்ராங்கா நிற்கணும். இது வந்து அல்லாஹ்வுடைய அருள் தான், இது இறக்கம் தான், இது எல்லாத்துக்கும் வரக்கூடியதாக நானும் உங்களை போல ஒரு மன்னன் தான் சொல்லிடுறாங்க. இப்படி ஒரு பேர் சம்பவம் நடந்துட்டு உள்ளாங்க. வெளியே என்ன நடக்குது? அன்னைக்கு சூரிய கிரகம் ஏற்படுது, சூரிய கிரகம் ஏற்படுகிறது. அப்ப சில சஹாபாக்கள் இஸ்லாத்தை குறித்து வந்தவர்கள், ரசூலுல்லாஹ் முஹப்பத் வைத்திருந்தவர்கள், ரசூலுல்லாஹ் நேசித்த அந்த தோழர்கள் சில பேர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய மகனுடைய மரணத்திற்காக தான் இந்த சூரிய கிரகம் ஏற்படுகிறது. சூரியனை குற்றம் அனுப்பிக்கிறது, சூரியனை தன்னுடைய ஒளியை மங்கை செய்து விட்டது. இது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் வழங்கிய சிறப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய மகனுக்காக நடந்தது அவங்க சொல்றாங்க. இப்படி ஒரு கவலையான, இப்படி ஒரு துன்பமான, இப்படி ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டு இருந்தால் கூட யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. இந்த நேரத்தில் ஒரு நம்ம ஒரு நேர்த்திட்ட நம்ம அதிகமாக பாசம் வச்சிருக்கிற அந்த மாதிரி கூட நம்ம வீட்டில் ஒரு இழப்பு ஏற்படும்போது நம்ம இதையெல்லாம் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சும்மா இருந்திருப்பாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கவலையிலையும் கிடையாது, ரசூலுல்லாஹ்வை இகழ்வது கிடையாது, ரசூலுல்லாஹ்வுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு புகழ். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய மகனுக்கு அல்லாஹ்வே என்ன செய்யறான்? வானத்தை சூரியனை மறைக்க வச்சுட்டான், சூரியனுடைய ஒளி மங்க வச்சுட்டான். இது ரசூலுல்லாஹ்வுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு புகழ். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அற்பமான புகழை கூட விடுவதில்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளையும் இந்த மாதிரி மக்கள் தவறான முறையில் புலம்புறார்களே, போல்றார்களே, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்படி சொல்லாதீர்கள். யாருடைய மரணத்திற்காகவும் யாருடைய பிறப்பிற்காகவும் இந்த மாதிரி சம்பவங்கள் நிகழ்வது கிடையாது. இது அல்லாஹ்வுடைய இரண்டு அத்தாட்சிகள், சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டால் அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 சம்பவங்கள் வரலாற்றை உண்மையாக நேர்மையாக நீ தவறான கண்ணோட்டத்தை ஆய்வு பண்ண, தவறை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆய்வு பண்ணால் முன்னால் தவறை கண்டுபிடிக்க ஒரு மாற்றம் இருக்கலாம். ஏன்னா இந்த குர்ஆனை பத்தி அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். இது அல்லாஹ்விலிருந்து வந்திருந்தால் நீ ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருக்கிறீர்கள். இந்த குர்ஆனை தவறை கண்டுபிடிக்க நீ கண்டுபிடிக்க உன்னால முடியாது. சும்மா மக்களுக்கு சொல்வதற்காக சொல்லுவேன், நீ தவறா இருக்குன்னு சொல்லுவேன்.
ஆனா அது உண்மையிலேயே நீங்கள் உண்மையான ஒரு கண்ணோட்டத்தோட தவறை கண்டுபிடிக்க வேண்டும் என்று குர்ஆனின் முரண்பாடை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று உள்ள போன்று ஆராய்ச்சி பண்ணினால் நீங்கள் இஸ்லாத்தை நோக்கி தான் வருவீர்கள். இதே மாதிரி இத்தனை கிறிஸ்துவ அறிஞர்கள் நேர்மையான கண்ணோட்டத்தோடு இஸ்லாத்தை விமர்சிக்கணும், உண்மையை சொல்லி விமர்சிக்க வேண்டும் என்று உள்ள வந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி வந்த வரலாறு தான் இருக்கிறது. சிக்தால் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள், அவர் இதே மாதிரி தான் இந்த குர்ஆனை நான் உண்டாக்கி காட்டுவேன், என்னால முடியும் அப்படின்னாரு. என்ன குர்ஆன் என்ன சவால் இன்குன்தும் தீரைபி மிம்மா நஸல்னா அலா அம்சினா ஃபௌதுபி சூரத்தி பி மிஸ்லிஹி வது வலா மின் துனில்லாஹி இன்குன்தும் சாதிகி. அல்லாஹ் சொல்றான் இல்லையா, இந்த குர்ஆனை போன்று ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். இந்த முகமது தரக்கூடிய நாம் வேதத்தில் நீங்கள் சந்தேகமுடையவராக இருந்தால், அந்த சந்தேகத்தில் நீங்கள் உண்மை உடையவராக இருந்தால், இது போன்ற ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். நல்லா சவால் பண்றாங்க. அது முறியடிக்க போறது உள்ள போனது. கீழே இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் அரபிய பாடமாக படித்துவிட்டு இஸ்லாத்து மாதிரி குர்ஆன் மாதிரி நான் ஒரு அத்தியாயம் உண்டாக்க போறேன், கொண்டு வர போறேன்னு சொல்லி உள்ள போனவர் இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாத்துக்கு அரசியலுக்கு வந்து மொழிபெயர்ப்பு விடக்கூடிய அளவுக்கு அவருடைய மாற்றம் ஏற்பட்டது என்றால் குர்ஆனை சரியான முறையில தவறை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்தால், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வியல பிழையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சரியான ரீதியில் நேர்மையான கண்ணோட்டத்தில் நீங்கள் ஆய்வு செய்தால் சரியான முடிவு வருகிறீர்கள். அப்படியாப்பட்ட ஒப்பற்ற ஒரு தலைவரை இன்னைக்கு இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாயகர் இருக்கிறான். அப்படி ஒரு அவர் சமத்திருக்கிறான். இந்த முஸ்லீம் சமுதாயம் கொஞ்சம் நம்மளுடைய எதிர்ப்புகளும் எப்படியாவது பதிய வைக்கணும். நம்மளுடைய அழைப்பு பணி ஒரு பக்கம் நடக்கணும். இஸ்லாத்துக்கு எதிராக அடக்குமுறைகள் வந்து கொடுங்க. அதுக்கு அந்தந்த நாட்டிற்கு தோதா அந்தந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எப்படி நம்மளுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவு எதிர்ப்பை வெளிப்படுத்தணும். அதுக்காக எடுத்திருக்காங்க. இந்தியாவில் வந்து சென்னை, தமிழ்நாட்டில் கூடிய சென்னையில மெட்ராஸ்ல வந்து அமெரிக்காவுடைய துணை தூதராக இருக்கிறது. அது முற்றுகை போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. முற்றுகை போர் இதுல வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள சொல்ல வேண்டும். அவர்கள் அங்கே கலந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய எதிர்ப்பை மற்ற இயக்கங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இமாம்கள் மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போறாங்க. சாஃபி இமாமும் ஹனபி இமாமும் அவர்கள் மாதிரி இவங்க யாரு ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் மாதிரி அவருக்கு ஒரு ஆள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா நம்மளுடைய உயிர் யாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளுடைய உயிரை விட மேலானவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்மளுடைய எதிர்ப்பு தான் கடுமையான முறையில் இருக்க வேண்டும். இந்த தலையாய பணியாய தாவா பணியை மக்கள் மத்தியில் சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்து அதன்படி நாமும் வாழ்ந்து மக்களையும் நேர்வழிப்படுத்தக்கூடிய நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவான வாக்கில் முன்பு இருக்கிறார்.